ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மகி கனி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான ஒரு டேஸ்டான கேரட் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி செஞ்சு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு, இது நான் வந்து எடுத்துக்கிட்டு வந்து டெல்லி கேரட் எடுத்திருக்கேன். இதை கேரட்டை வந்து ரெண்டாக கட் பண்ணி அதை வந்து சின்ன சின்ன ஸ்லைஸாக நல்லா வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம அந்த குட்டி குட்டியாக நமக்கு வேணும் இல்லையா, அது மாதிரி அதாவது நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்லைசஸாக நமக்கு வரணும். அப்போ தான் வந்து இது செய்கிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இதை கட் பண்ணி இது மாதிரி வச்சுருந்து இப்போது இதை கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம இதை வந்து எடுத்து போட போகிறோம். முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு கேரட்டு தண்ணியில் போட்டு நம்ம இதை ஒரு 3 நிமிஷம் நம்ம நல்லா ஒரு 50% நமக்கு வந்து நல்லா இது வந்து குக் ஆகிருக்கணும். 3 நிமிஷம் கழிச்சா நமக்கு நல்லாவே குக் ஆகிருக்கும். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம இதில் வந்து ஒரு தோசை மாவை அதை விட தண்ணியாக இருக்கிற பதத்துக்கு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்து வச்சுருந்த கேரட்டை இந்த பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம திருப்பி போடுறதுக்கு இதில் கேரட்டு நம்ம இந்த கேரட்டை எடுத்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவில் வந்து நம்ம அப்படியே இதை நனைச்சி அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் வந்து பெரட்டி நம்ம வந்து இதை எண்ணெயில் போட போகிறோம். அது எடுத்திருந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு, அதான் உங்களுக்கு தெரியல. நம்ம அந்த ஒரு கேரட்டாக எடுத்து அந்த மாவில் வந்து நனைச்சி பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி நம்ம ஒன்று ஒன்றா போட்டால் நமக்கு வந்து இது ரெடி ஆகிடும். இது வந்து வேகிறதுக்கு நமக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். 3 நிமிஷம் கழித்து நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டால் நம்மளுக்கு வந்து சுவையான கேரட் ஃப்ரை ரெடி ஆகிடும். இது வந்து கிட்ஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேரட் சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், சுவையான கேரட் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக. என்னுடைய வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீவர்ஸ், வெல்கம் டு மகி கனி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் க்ரீன் பீன்ஸ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் க்ரீன் பீன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம அதை வாங்கிடலாம். வாங்கி நம்ம டூத் பிக் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம இந்த க்ரீன் பீன்ஸோடைய சென்டரில் வச்சு நம்ம அதை நல்லா வந்து அழுத்தி விட்டோம்னா நமக்கு வந்து க்ரீன் பீன்ஸ் வந்து பாருங்கள் இப்போ எப்படி வந்திருக்கு. இது மாதிரி வந்து நமக்கு வரும். இது வந்து நம்ம செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணும். கொஞ்சம் இது வந்து நமக்கு ஷார்ப்பாக இருக்குது. இது மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்சது எல்லாமே நம்ம சூடான எண்ணெயில் 1 பை 1 எடுத்து ஆட் பண்ணலாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போது ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இது வந்து நல்லா நமக்கு ஃப்ரை ஆகிருக்கும். ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து நல்லாவே நமக்கு ஃப்ரை ஆகிருக்கு. பாருங்கள், நல்லா இருக்குது. அவ்வளோதான், நமக்கு வந்து எடுத்தாச்சு. இப்போது நம்ம இதில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், க்ரீன் பீன்ஸ் ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னுடைய வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு பாசிப்பருப்பு பாயாசம் தான் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து நேச்சுரலாக எங்கள் வயல்லேருந்து அறுவடை செய்த பச்சை பருப்பு. ஓகே, அதனால் வந்து தோலோடு இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து பாயாசம் செய்யறதுக்காக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கல் எல்லாத்தையும் நீக்கிட்டு குக்கரில் வச்சு நம்ம வந்து வேக விட போகிறோம். அது கூட போதுமான அளவு தண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா குக்கரில் வச்சு வேக விட்டுடலாம். ஒரு 6லேருந்து 7 விசில் அதுக்குள்ளேயே வந்து நல்லாவே வந்து வெந்து வந்துடும். அந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பச்சை பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதனால் 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்து நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். அதை வந்து கடாய் வச்சுட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு நம்ம நுணுக்கி வச்சுருந்த வெல்லத்தை நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா கரைஞ்சி வந்துடட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். எல்லா வெல்லத்துலேயும் வந்து நிறைய தூசிக்கள்லாம் நிறைய இருக்கும். அதனால் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் வெல்லத்தை. இப்போது நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போது வெந்துருச்சா பார்த்தலாம். நல்லாவே வந்து வெந்து வந்துருச்சு. பச்சை பருப்பும் நம்ம வந்து ரெடியாக எடுத்துடலாம். இது வந்து நம்ம அரைக்க போகிறோம். நீங்கள் வந்து உங்களால் அரைக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து குக்கர்லேயே வந்து நல்லா குழைய வேக விட்டிங்கனாலே சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து நல்லா தோலோடு இருக்கிறதுனால நாங்கள் வந்து கொஞ்சமாக கடைஞ்சி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சமாக கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். பாதி வந்து தாளித்து, அதாவது வெங்காயம் மிளகாயெல்லாம் கிள்ளி போட்டு அதை வந்து தாளித்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாதி அதுக்கும் பாதி வந்து பாயாசம் செய்கிறதுக்கும் பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது சட்டியில் போட்டு பருப்பு எப்படி கடையிறோமோ அதே போல் வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா வந்து ஷைனிங்காக ஆகிற அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம பாயாசம் சாப்பிட்றதுக்கு நல்லா அந்த தோல் எல்லாம் பிரிஞ்சு உடஞ்சி நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, கடித்து சாப்பிட்றதுக்கு. அதோட இது கூட நம்ம வந்து மறுபடியும் வந்து கடாய் வச்சு ஒரு 200 மில்லி வந்து பால் சேர்த்துக்கலாம். பாலோட நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதி வந்ததும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த பச்சை பருப்பை எடுத்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பச்சை பருப்பு பாயாசம். இது கூட வந்து கொஞ்சமாக வாசனைக்காக 3 ஏலக்காய் எடுத்து நல்லா நசுக்கி உதிர்த்தி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோ ஒரு வாசனையாக ஈஸியாக இருக்கும். இந்த 3 பொருள் இருந்தால் போகிறோம். பாசி பருப்பு, வெல்லம், பால் சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். திகட்டுற அளவுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்ன ஒன்று திகட்டும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக பாசிப்பருப்பு பாயாசம் வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.